அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 1/4/2025 ஏப்ரல் மாதத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அதே போல் ஒவ்வொரு ஆண்டோட முதல் நாள், அது ஆங்கில வருடமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் பொழுது அல்லது ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நிரூபித்து காமிக்க நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். போன மாதம் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் நினச்சது எல்லாம் நடந்திருக்கும், அனுகூலமாக நடந்திருக்கும், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும், சில பேருக்கு கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கும். பிறக்கக்கூடிய இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு இந்த பதிவுக்குள்ளார நம்ம போகலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதிலும் இந்த ஏப்ரல் முதல் நாளே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. முருக கடவுளோட அருளாசியோடு இந்த மாதத்திற்குள் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைய தினம் நிறைய பேர் வெற்றிலை தீபம் காலையிலே ஏற்றிருப்பீங்க, அல்லது நெய் தீபம் ஏற்றிருப்பீங்க, தோரம்பருப்பு தீபம் ஏற்றிருப்பீங்க, செங்கல் தீபம் ஏற்றிருப்பீங்க, அல்லது பாலாடை தீபம் ஏற்றிருப்பீங்க. முருகனோட அருளை எப்படியாவது நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களால் ஆன ஏதாவது எளிய சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம செஞ்சுருப்போம். இன்று இரவு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் மூலம் இந்த மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சந்தோஷம், இது எல்லாம் நிலவணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வழிபாடு, தண்ணீரை வைத்து தான் அந்த வழிபாடு செய்ய போகிறோம். நிச்சயமாக இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் ஒரு பண கஷ்டம், பண வறுமை அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. தாராளமாக உங்களுடைய கைகளில் பணம் புழங்குங்க. சரி, இதை எந்த நேரத்தில் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் நீங்கள் இதை செய்யலாம். இது யாரெல்லாம் செய்யலாம்? ஆண்கள், பெண்கள் இருப்பாளருமே செய்யலாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். ஏன்னா வெறும் தண்ணீரை மட்டும் நம்ம வச்சு வழிபாடு செய்ய போகிறது இல்லைங்க, அதோடு சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் உச்சரிக்க போகிறோம். ஸோ அதை முதல் நாள் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சாலே போதும், அவங்க செய்யக்கூடியவர்கள் சுத்தபத்தமாக இருந்தாலே இந்த ஒரு வழிபாடானது நமக்கு முழு பலனையும் நமக்கு தரும். இந்த தண்ணீரை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கோ அல்லது சிலைக்கு முன்பு தாங்க வைக்கணும். இப்போது நம்ம ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. அதை மாதிரி ஏதாவது அகர்பத்தியோ இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் சாம்பிராணி போட்டாலும் நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தரை விரிப்பு மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க. நீங்கள் எந்த திசையை நோக்கி அமரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்கு, நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் நோக்கி அமர்ந்துக்கோங்க. முருகர் படம் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணீரை தான் நீங்கள் முருகர் படத்துக்கிட்ட வைக்க போகிறீங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன பொருள்களை சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். முதல்ல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி. ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணீர் வழிபாட்டுக்கும் மிக அடிப்படையானது மஞ்சள் பொடி. அதுவும் இன்றைக்கி சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது. அதனால் நீங்கள் பிள்ளையார், முருகர் 2 பேரையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். சில பேர் தண்ணீர் வழிபாடு அப்படின்னா அதை ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். நம்பிக்கை இருப்பவர்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்க. இதற்கு அப்புறம் நம்ம வைக்க வேண்டிய, இதில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் சுருள் பட்டை. நீங்கள் இதை மாதிரி பட்டையாக இருந்தாலும் போடலாம், ஜஸ்ட் ஒரு பீஸ் போட்டால் போதும். அல்லது பொடி உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்கள் அந்த பொடியாகவும் போடலாம். இந்த பட்டை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த தன ஆகர்ஷண பொருள். இந்த பட்டை பொடியை நம்ம பல வகையில் நம்ம வீட்டில் அன்றாடம் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இது ஏற்படுத்தக்கூடிய பலன்களை நீங்கள் கண்கூடாகவே காண முடியும். அதை நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பின்பற்றிய பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்களை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக இதில் போட்டுடுங்க.
பொடியாக இருந்தாலும் பொடியாக போடுங்க. இல்லைங்க என்கிட்ட சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு அடுத்ததாக இதில் நீங்கள் போட வேண்டியது செவ்வரளி மலர்களோ அல்லது வந்து சிகப்பு நிற மலர்கள், அதாவது பூஜைக்கு உரிய சிகப்பு நிற மலர்கள். நான் வந்து சிகப்பு ரோஜா இதழ்களை எடுத்துருக்கிறேன். இதை வந்து இதில் போட்டுடுங்க. இல்லைங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மலர்கள் கிடைக்காது அப்படிங்கிறவங்க விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மஞ்சள் தூளையும் பட்டையை மட்டும் நீங்கள் போடலாம், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு இதை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு நல்லா வந்து என்னென்னலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கணும். சில பேருக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த இது நடக்கும். சில பேர் வந்து இயர் எண்டு கணக்கெல்லாம் முடிப்பாங்க. ஸோ அதற்கு வந்து எப்படி அந்த கணக்கு முடியணும், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் பேச போகிறீங்க, இல்லை சித்திரை மாதம் இது பண்ணதும் நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம், பூமி பூஜை போட போகிறோம். சித்திரை பிறந்ததும் நிறைய பேர் நிறைய திட்டங்கள் வச்சுருப்பாங்க. அக்ஷய திருதி வருது, அதுக்கு நான் வந்து நகையை வாங்கணும்னு நான் யோசனை பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இது இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனைலாம் இந்த மாதத்தில் எங்களுக்கு வந்து அனுகூலமாக முடியணும், நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை உங்களுடைய வலது கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய வெறும் 6 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய மூல மந்திரம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதான் முருகனோட மூல மந்திரம். 6 முறை நீங்கள் உச்சரிக்கணும். கண்ணாடியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிங்க. இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற சக்தியை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த முருகனுடைய மூல மந்திரத்தை நீங்கள் வந்து எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு இன்ஃபினிட்டி டைம்ஸ் நீங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். யமபயத்தை போக்கும், நடக்காத காரியங்கள், முடியாத விஷயங்களை வந்து முடித்து காமிக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இது வந்து ஸ்கந்த குரு கவசத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் தான். ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிறத நீங்கள் மனதார உச்சரிங்க. சாந்தானந்த சுவாமிகள் இயற்றியது தான் ஸ்கந்த குரு கவசம். ஸோ இதை வந்து நீங்கள் உச்சரிச்சுட்டு அந்த கண்ணாடி கிளாஸை வந்து நீங்கள் முருகர் கிட்ட ஃபோட்டோ கிட்டேயோ அல்லது சிலை கிட்டேயோ நீங்கள் இந்த இரவு முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெற்றிலையாலேயோ மாவிலையாலேயோ நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம். நீங்கள் வண்டி வாகனங்களுக்கு தெளிக்கலாம். குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் இதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி செடிகளுக்கும் நீங்கள் தெளிக்கலாம். அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். இந்த பட்டை, இந்த ரோஜா இதழ்களை நீங்கள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ஒரு இரவு முழுவதும் இது இந்த பட்டை அந்த பொடியோ அல்லது இதை ஒரிஜினல் பட்டையோ நம்ம போடும்பொழுது இதனுடைய சாரம்சம் எல்லாம் அந்த தண்ணீரில் இறங்கிடும். இது வந்து தன ஆகர்ஷணத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதோட முருகனுடைய மூல மந்திரத்தை நம்ம இதுக்கிட்ட சொல்லி நம்ம வந்து அந்த மந்திரத்தை இந்த தண்ணீரை வந்து அப்படியே இழுத்துக்கும். இந்த தண்ணீர் உங்கள் வீடு முழுக்க மாதத்தோட முதல் நாள் இருக்கும் பொழுது அதனுடைய பலனானது அந்த மாதம் முழுவதும் நமக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் 8 to 9 செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் வர லேட்டாக எடுத்து அப்படின்னா நீங்கள் இரவு 12 மணிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இதை செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல சிறப்பான விஷயங்களை நான் அந்த மெம்பர்ஸ்க்காகவும் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.